ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் கார்ன் சூப் தான் பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் 1/4 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பிளெண்டரில் போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு இது ஒரு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி ஃபார்ம் ஆகாமல். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1/4 கப் கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பீன்ஸ் போட்டுக்கோங்க. 1/4 கப் கார்ன் போட்டுக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் இதை அதில் ஊற்றிக்கலாமா? இது ஏன் ஊற்றுறதுன்னா அப்போ தான் சூப்பு வந்து திக்காக ஆகும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ காரத்துக்காக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். இதாங்க சூப்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.